our lovely sisters and brothers. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்க என்று நாங்கள் நம்புறோம். All right, you know what? தோல்விகள் நாங்கள் எப்பவுமே இம்மீடியட்டா ஓடி போய் தோல்விகளை கொண்டாடுறது. அதாவது எப்படி கொண்டாடுவோம்? சோக கீதம் பாடி தோல்விகளை கொண்டாடி அழுது புரண்டு ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குதுண்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் இது ஒரு நேச்சர், ஒரு மனித குணா அதிசயங்களில் இதுவும் ஒன்று தான். அப்படி நாங்கள் தோல்விகளை ரொம்பவும் கொண்டாடுவோம், அதன் அடிப்படையில் கொண்டாடுவோம். ஓகே, ஆனா அந்த தோல்விகள் என்றது தானே எங்களுக்குரிய படிக்கற்கள். அந்த தோல்விகள் ஒரு 15 விஷயங்கள் எங்களை சுத்தி நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனா அதுல மேபி ஒரு 2 3 தோல்விகள் இருந்துச்சுன்னா அதை நாங்க அந்த தோல்விகள் மேலதான் நாங்க கான்சென்ட்ரேஷன் போடுவோம். எங்களை சுத்தி நடக்கிற, எங்களை சுத்தி இருக்கும் மற்ற அத்தனை விஷயங்களும் 12 13 விஷயங்கள் ஈவன் 10 விஷயங்கள் கூட எங்களை கண்ணுக்கு படாது. ஆனா தோல்வி என்றால், ஏதாவது கஷ்டம் என்றால், ஏதாவது சோகங்கள் என்றால், ஏதாவது குறைகள் என்றால் உடனே அதைத்தான் நாங்கள் எங்களுடைய மனசு நோக்கி போய் அதிலேயே லயிச்சு நிற்கிறதுக்கு அந்த மனசு துடிக்குது. ஏன் அப்படி இருக்கக்கூடாது? எஸ், தோல்விகள், சில பல தோல்விகள் அப்படியே வாழ்க்கையை புரட்டி போடும். கண்டிப்பாக அப்ப எங்களை சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்களும் எங்களுக்கு அப்படியே தோணும், டக்குண்டு எல்லாம் மறைஞ்சு போயிட்டுதுண்டு. ஆனா உண்மை அது இல்லையே, உண்மை அது இல்லை. அந்த நல்ல விஷயங்கள், நல்ல மனிதர்கள், எங்களை சுத்தி இருக்கிறவர்கள், இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஏனென்றால் அது நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பால், நேர்மையால் சம்பாதிச்சது. அது பொருட்களாகட்டும், இல்ல வாழ்க்கையில உங்களுடைய உயரமாகட்டும், இல்ல வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த மனிதர்களாகட்டும், உண்மையான நேர்மையான மனிதர்கள் உங்களை விட்டு போக மாட்டாங்க. உண்மையா நேர்மையா நீங்க போட்டு உழைத்த உங்களுடைய உழைப்பு அது உங்களை விட்டு போகாது. சோகங்கள், கஷ்டங்கள் அந்த நேரத்துல அன்ஈசியா இருக்கலாம். அது நேச்சுரல், அது நீங்க அனுபவிக்கிறதும் அப்படி சோர்ந்து போறதும் தவறில்லை. ஏன்னா நான் கூட அப்படி சோர்ந்து போறேன், நான் தான் அடிக்கடி சோர்ந்து போறேன், நான் தான். பட் வாட் வி ஹாவ் டு ரிமெம்பர் இஸ், அந்த மற்ற நல்ல விஷயங்கள், சோக டைம்ல எங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் மனசு, மைண்டும் மனசும் அப்படியே அசப்போட வேணும். அந்த நேரத்துல அசை போட்டு 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 நோ, நாம இதை ஜெயிச்சே ஆக வேணும், இதுல இருந்து வெளியே வர வேணும் அப்படின்னு எல்லா நேரமும் இமீடியட்டா சோர்ந்த உடனே அப்படியே விஸ்வரூபம் எடுக்க முடியாது. அதை நான் சொல்லவும் இல்லை. என்ன நான் கூட கண்ணீர் விட்டு அழுற டைம்ஸ் உண்டு. நான் கூட சரி, ஐயோ எனக்கு என்னத்துக்கு இப்படி வந்திருக்குது, எனக்கே வர வேணும், நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்லாம் நிறைய டைலாக் எனக்குள்ள அந்த ஆதங்கத்தின் மூலமா வெளியே வரும். அது இல்லை. ஆனா அவ்வளவும் செய்ததுக்கு பிறகு கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. உங்களை சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்களை யோசிங்க. யோசிச்சு உங்களை சுத்தி இருக்கிற இன்னுமே இருந்து கொண்டிருக்கிற லைஃப் லாங் இருக்க போற நிறைய நல்ல விஷயங்களை யோசிச்சு எழும்பி அந்த சோகத்திலிருந்து வெளியே வாங்க. சோகத்தை போராடி வெல்லுங்க, சரியாக்குங்க. சரியாக்க முடியவில்லையா, அதுவும் ஓகே, அடுத்த விஷயத்தை பாருங்க. ஓகே, அடுத்த விஷயத்த பாருங்க. இது வாழ்க்கையில நிறைய விஷயத்துக்கு பொருந்தும். நீங்க என்ன அப்படியே ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்க, ஆனா கஷ்டத்துல நாங்க தான் இருக்க வேண்டிய மனித பிறகு எடுத்துட்டோம் இல்லையா. கஷ்டங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் கஷ்டங்கள் எல்லாருக்குமே ஒன்று தான். ஒரு பணக்காரரா இருந்தா பணம் நிறைய இருக்கலாம், ஆனா மேபி உறவுகள் இருக்காம கஷ்டப்படுவாங்க. வருத்தங்கள் கஷ்டப்படுவாங்க. இல்ல நாங்க ஒரு அளவுக்கு காசு பணம் இல்லாதவங்களா இருந்தா அப்ப நமக்கு சொந்தங்கள் இருக்கலாம், நோய் நொடி இல்லாம இருக்கலாம், ஆனா பணம் இருக்காது. இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். அது
நமக்கு தெரியாது. 3வது மனுஷங்கள் என்ன அவங்களோட வாழ்க்கையில் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்சது கொஞ்சம் தான், நாங்க பார்க்கறது மட்டும்தான். அது கூட பார்ப்பவை கேட்பவை கூட சரியான மாதிரி உண்மை கிடையாது இல்லையா? தீர விசாரிப்பதும் அவங்களோட இடத்துல இருக்கும் பட்சத்துல தான் அந்த உண்மை என்னன்னு தெரியும். ஸோ அதனால நான் சொல்றேன் நண்பர்களே, ப்ளீஸ் ப்ளீஸ் உங்களுடைய சோகங்கள் எல்லாம் நிஜம்தான், நிஜமான உணர்வுகள் தான். ஆனா அந்த சோகத்துல அப்படியே துவண்டு போயிடாதீங்க. ஏன்னா சோகம் எல்லாருக்கும் பொதுவானது, சந்தோஷங்கள் எல்லாருக்கும் பொதுவானது. நான் இப்படி கதைக்கிறேன், நானும் சோகத்துக்குள்ள துவண்டு போறேன் நான். ஆனா ட்ரை பண்ணி, இந்த மெத்தடை வச்சு ட்ரை பண்ணி வெளியே வர பார்க்குறேன். நான் உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், என்னுடைய இந்த எனர்ஜி உங்ககிட்ட பொர்ட்ரேட் பண்ற இந்த எனர்ஜி என்னுடைய கணவர், சகோதரம், என்னுடைய சில பல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வார எனர்ஜிகள், அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இதெல்லாம் தெரிந்து அப்படியே வளர்ந்து இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ இல்லை. நானும் பல பேர்கிட்ட கற்றுக்கொண்டு, என்னுடைய உறவுகள்கிட்ட கற்றுக்கொண்டு, புத்தகங்களை கூட படித்து நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். தேடல் இருக்கணும். அவங்களுக்கு அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன், தேடல் இருக்கணும். அந்த தேடலின் அடிப்படையில நல்ல விஷயங்கள் தானாகவே நம்ம மைண்ட்ல பதியும், மனசுல பதியும், அது செய்கைகளில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எது மூலமாச்சும் தேடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் மூலமா, உங்களுடைய உறவுகள் மூலமா தேடலை தேடி உங்களை நீங்கள் மேம்படுத்துங்க. ஓகே, ரைட், அவ்வளவுதான் இன்றைய சிந்தனை. அண்ட் லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப், டேக் கேர். அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சேருகின்றன. ஸோ சாரி, எனக்கு நிறைய டைம் இல்லை கமெண்ட்ஸுக்கு பதில் அளிக்கிறதுக்கு. ஏனென்றால் எனக்கு வேலை கொஞ்சம் கூட இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொஞ்சம் கூட இருக்கிறதால என்னால் பதில் அளிக்க முடியவில்லை நிறைய. அது எனக்கு ஒரு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் முடிந்த வரைக்கும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வீடியோஸ் மூலமாக டைம் கிடைக்கும் போது உங்களை அடைகிற சந்தோஷம் அலாதி. அது எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு புரியும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாள் இனிமையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் டடாஸ். பாய், டேக் கேர், ஹாப்பி டு ஸ்டே.